சினிமா என்றாலே நாயக பிம்பங்கள், ஹீரோ ஒர்ஷிப்ல இருந்ததை ஒரு இயக்குனர் பெயரை சொல்லி நான் பாரதிராஜா படத்துக்கு போறேன், பாரதிராஜா படம் வந்திருக்குன்னு சொல்ற அந்த பெயரை தமிழ் சினிமாவுக்கு முதல் முறையாக பெற்று தந்தவர் பாரதிராஜா அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மனிதருக்கு அவருடைய திரைப்படங்கள் குறித்து இங்கே ஒரு விழா எடுக்கப்பட்டிருக்கு. அந்த விழாவை இயக்குனர் வெற்றிமாறன் எடுத்தது சிறப்பு இல்லை, என்னை பொறுத்தவரை. எனக்கு ஒரு கருத்து எப்பொழுதுமே, பணம் வச்சிருக்கவங்கன்னா பணக்காரன் கிடையாது. அந்த பணத்தை பிறருக்கு பயன் தரக்கூடிய வகையில் செலவு செய்வதற்கு தான் உண்மையான பணக்காரன் அப்படின்னு சொல்லுவது. அந்த வகையில் மரியாதைக்குரிய அண்ணன் செய்தி துரைசாமி அவர்களும் அண்ணன் கணேசன் அவர்களும் இந்த விழாவில் பங்கெடுக்கிறது தான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவருடைய தந்தையாருடைய நடிப்பை பார்த்து எம்ஜிஆர் அவருடைய திரைப்படங்களில் ரொம்ப பாசிட்டிவாக நகைச்சுவை நடிகர் அப்படின்றதெல்லாம் தாண்டி ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப எனர்ஜியாக இருக்கும் எப்பொழுதுமே. அவருடைய மகனாக இருந்து இவ்வளோ பெரிய ஒரு கல்வி நிறுவனங்களை உருவாக்கி அதோடு சேர்ந்து தன்னையும் ஒரு திரைப்படத்தில் இணைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த விழாவை நானும் பங்கேற்றதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். பாரதிராஜாவுடைய படங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு திரைப்படத்தை வந்து ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள போடணும் அப்படின்னு சொன்னால் அவருடைய வந்து வெறும் படங்கள் மட்டுமல்ல, அது பாடமும் இருக்கு. அதை நீங்கள் பார்க்க போகிற முதல் திரைப்படம் தான் கடலோர கவிதைகள். அந்த திரைப்படத்தில் மரியாதைக்குரிய ரேகா மோகன் நடிச்சிருப்பாங்க. அவங்க தான் அன்றைய திரைப்படத்தில் நாயகியாக நடிச்சிருக்கிறவங்க. ஆக சிறப்பான நடிப்பு. ஒரு டீச்சர் கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க கடலோர கவிதைகளில். அந்த டீச்சர் கதாபாத்திரத்தில் அவர்கள் சிறுவர்களை மட்டும் திருத்தவில்லை, அவர்களுக்கு மட்டும் கல்வி கற்றுக் கொடுக்கவில்லை. அந்த ஊரே பெரிய ரவுடியாக தன்னை இணைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய சத்யராஜாவுக்கும் சேர்த்து பாடம் நடத்தியிருக்காங்க அப்படின்றத இந்த படம் சொல்ல போகிற கதை. அதனால இந்த படம் மிக சரியான பாடமாக உங்களுக்கு இருக்கும்.